ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொல் இலக்கணம். சொல் என்றால் என்ன? நம்ம இதுவரைக்கும் தமிழ் எழுத்துக்கள் பற்றி தெரிஞ்சிருந்தோம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. இந்த தமிழ் எழுத்துக்கள் ஓரெழுத்து தனித்து நின்று ஒரு பொருளை குறிக்கும். இல்லைன்னா நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து வந்து ஒரு பொருளை குறிக்கும். அப்படி பொருளை குறிக்கும் தொகுப்பை நாம் சொல் என்று சொல்கிறோம். சரிங்களா? ஓரெழுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை சொல்லுவோம்? பூ, இது ஓரெழுத்து. கை, இது ஓரெழுத்து. இந்த ரெண்டு ஓரெழுத்து சொற்களும் ஒரு பொருளை குறிக்கிறது. கைனா நம் உடலின் உறுப்பு, பூனா மலர், அதே மாதிரி மரம். இதுல 3 எழுத்துக்கள் சேர்ந்து நமக்கு ஒரு சொல்லா கிடைக்குது. இந்த மரம்ன்றது ஒரு பொருளை குறிக்கிறது. இப்ப புரிஞ்சதா சொல் என்னன்னு? சொல் என்றால் என்ன? தமிழில் ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தரும் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தரும் எழுத்து அல்லது எழுத்துக்களின் தொகுப்பு சொல் எனப்படும். சரிங்களா? அடுத்து சொல் எத்தனை வகைப்படும்? தமிழில் இலக்கண அடிப்படையில் சொல் 4 வகைப்படும். அவைகள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். முதல்ல பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் என்றால் என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். உதாரணம் மரம், பள்ளி, தலை, பூனை. இது எல்லாமே பெயர் சொற்கள். அதாவது பெயரை மற்றும் குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அடுத்தது வினைச்சொல். வினை என்றால் என்ன? செயல். ஒருத்தர் செய்யக்கூடிய செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். அதாவது தூங்கு, எழுது, சாப்பிடுகிறான், எழுதினான். இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய செயலை சொல்லக்கூடிய சொல் வினைச்சொல். இனி அடுத்து சில பயிற்சிகள் பண்ணலாம். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் எப்படி கண்டுபிடிக்கிறோன்றத பார்க்கலாம். பயிற்சி 1. இங்க நிறைய சொற்கள் உண்டு. பாடினான், வருண், எழுதினான், முயல், வரைந்தான், வாணி, உண்டான், அணிந்தான், மதி. இப்படி நிறைய சொற்கள் கொடுத்திருக்காங்க. இதுல பெயர் சொற்கள் எவை எவை, வினை சொற்கள் எவை எவைன்னு கண்டுபிடிக்கலாமா? இதுல பாடினான். பாடினான்றது என்னது? வினைச்சொல். வருண், இது பெயர் சொல். ஒருத்தரை பத்தி ஒருத்தரோட பெயர், அதனால பெயர் சொல். எழுதினான், அவன் செய்யக்கூடிய செயல். எழுதினான்றது வினைச்சொல். முயல், இது விலங்கோட பெயர், பெயர் சொல். வரைந்தான், இது வினைச்சொல். வாணி, இது பெயர்ச்சொல். உண்டான், இது வினைச்சொல். அணிந்தான், இது வினைச்சொல். மதி, இது பெயர்ச்சொல். பயிற்சி 2. பின்வரும் வாக்கியங்களில் இருந்து பெயர்ச்சொல் வினைச்சொல் கண்டுபிடித்து எழுது. முதல் வாக்கியம் உணவு உண்டான். இதுல உணவுன்றது பெயர்ச்சொல், உண்டான் வினைச்சொல். பூக்கள் மலர்ந்தன. இதுல பூக்கள்ன்றது பெயர்ச்சொல், மலர்ந்தன இது வினைச்சொல். ஆசிரியர் கற்பித்தார். இங்க ஆசிரியர் என்பது பெயர்ச்சொல், கற்பித்தார் என்பது வினைச்சொல். நான் ஆடுவேன். இங்க நான் என்பது பெயர்ச்சொல், ஆடுவேன் என்பது வினைச்சொல். வளையல் அணிந்தாள்.
இங்க வளையல் என்பது பெயர்ச்சொல். அணிந்தாள் என்பது வினைச்சொல். பட்டம் பறக்கிறது. இங்க பட்டம்ன்றது பெயர்ச்சொல், பறக்கிறது என்பது வினைச்சொல். இந்த வீடியோல பெயர்ச்சொல், வினைச்சொல் 2 சொற்கள் பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி அடுத்த வீடியோல இடைச்சொல், உரிச்சொல் அதற்குண்டான பயிற்சிகள் பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.